தமிழக பாஜகவில் தொடர்ந்து மிகப்பெரிய குழப்பமும் அண்ணாமலைக்கு எதிரான மனநிலையும் தற்போது காணப்படுகின்றது. அண்ணாமலை வெளிநாடு செல்வதற்காக இந்த நிலையில் மோடி அனுமதி வழங்கியிருப்பதாகவும் பாஜகவில் இருந்து பரபரப்பு தகவல்கள் சற்று முன்னர் வெளியாகியிருக்கிறது. அண்ணாமலை வெளிநாடு செல்ல பிரதமர் மோடி அனுமதி அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதாவுக்கு புதிய மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரை நியமிக்க முடிவு செய்துள்ளதாகவும் கட்சிக்குள் பரபரப்பு தற்போது எழுந்திருக்கிறது. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பிறகு பரபரப்பு அரசியலை அவர் தொடங்கினார். அவரது அரசியல் நடவடிக்கைகள் கட்சியில் அரசியலிலும் சரி புதிய பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் அவரது நடவடிக்கைகள் திடீரென திசை மாறின. கட்சியினரை பற்றி அவரது ஆட்களே ஆபாச வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். அதிமுகவோடு கூட்டணி சேர்வதை திட்டமிட்டு அண்ணாமலை எதிர்க்க தொடங்கினார். இதனால் அண்ணாமலை எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து கடும் விமர்சனங்களையும் கூட அவர் வைத்தார். அவர் நினைத்தது போல கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது. RSS ஒரு நபரை மட்டும் எந்த நிலையிலும் முன்னிலைப்படுத்தாமல் பல தலைவர்களை முன்னிலைப்படுத்த தொடங்குவார்கள். இது அக்கட்சியை பற்றியும் அந்த அமைப்பை பற்றியும் தெரிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். அதேபோல் மோடிக்கு மாற்றாக இளைய தலைமுறையை வளர்க்க தொடங்கியது RSS. அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத், தமிழ்நாட்டில் அண்ணாமலை, கர்நாடகாவில் சூர்யா, வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த அனுராக் தாக்கூர் ஆகியோரை வளர்க்க தொடங்கியது. ஆனால் இவர்கள் ஒவ்வொருவராக பாஜகவின் ஒரு பிரிவினரால் காலி செய்யப்பட்டார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் அண்ணாமலையும் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட அதிக வாய்ப்புகள் உருவாகின. தான் ஓரங்கட்டப்படுவது தெரிந்தும் வெளிநாடு சென்று படிக்க விரும்புவதாக அண்ணாமலை மத்திய தலைமைக்கு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்துக்கு அனுமதி அளிக்காமல் இருந்த பிரதமர் மோடி திடீரென தற்போது அனுமதி அளித்துள்ளனர். இதன் மூலம் அண்ணாமலை வெளிநாடு செல்வது சற்றேறக்குறைய உறுதியாகிவிட்டது. அவர் 6 மாதத்திற்கு தமிழ்நாடு வரமாட்டார் என்பதால் கட்சியை நடத்த தற்காலிகமாக ஒரு தலைவரை நியமிக்க மேலிடம் முடிவு செய்துள்ளது. இதற்காக மூத்த தலைவரிடம் மோடி, அமித்ஷா ஆகியோர் ஆலோசனை நடத்தி வருகின்றார்கள். அதன்படி தமிழக பாஜகவின் மூத்த தலைவரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான திரு நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக்க மோடி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த மாதம் அண்ணாமலை வெளிநாடு சென்றதும் இதற்கான முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நயினார் நியமிக்கப்பட்டால் பல கட்சிகளோடு மோதல் போக்கை கைவிட்டு பழையபடி கூட்டணியை உருவாக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தமிழக அரசியலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 6 மாதத்திற்கு பின்பு அண்ணாமலை தமிழ்நாடு திரும்பும்போது அவருக்கு தேசிய அளவில் ஒரு புதிய பதவி, அதாவது செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டு வேறு மாநில மேலிட பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது ஆதாரப்பூர்வமான செய்திகள் மூலம் பரபரப்பான அரசியல் சூழல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.